இடிக்க வேணாம். அது லெஃப்ட்ல போ. கார் பக்கத்துலயே போ. நீ எட்ட போகாத. எப்படியோ போயிட்டே போ. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெறக்கூடிய இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புறப்பட்டிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெறும் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புறப்பட்டிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். சென்னை ராயப்பேட்டையில் ஒய்எம்சிஏ மைதானத்தில் இஃப்தார் நோன்பு திறப்பு விழா தாவேக சார்பில் நடைபெற இருக்கிறது. அதனையொட்டி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா வணக்கம். தற்போது தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கார். தற்போது எத்தனை மணிக்கு அவர் அங்க போய் சேர்வாங்க? எத்தனை மணிக்கு இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நடைபெற இருக்கு? வணக்கம். ரமலான் மாதத்தை ஒட்டி தாவேக சார்பில் இன்று சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ அரங்கில் பார்த்தோம்னா இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கேற்ற வகையில் அங்கே ஏற்பாடுகள் தயாராக இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக தான் அவர் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து தற்பொழுது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். தற்பொழுது பார்த்தோம்னா இந்த பட்டினப்பாக்கம் சாலையில அந்த பகுதியில இருக்கக்கூடிய சாலையில சென்று கொண்டு இந்த சாந்தோம் சர்ச் இருக்கக்கூடிய சாலையில சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் அடுத்த 10 to 20 நிமிடத்திற்குள் அவர் அந்த இடத்தை அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில பார்த்தோம்னா ரமலான் மாதம் தொடங்கியதிலிருந்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நோன்பு இருந்து சிறப்பு தொழுகை எல்லாம் செய்து வரக்கூடிய நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகம் கட்சி முன்னிறுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு இந்த மத நல்லிணக்கம். அந்த வகையில அதனை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வகையில இவர்கள் இந்த இஃப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள். ரமலான் மாதத்தையொட்டி தாவேக சார்பில் இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில விஜய் பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அவர் பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் தினகரன் காட்டி வரக்கூடியதை நம்மால பார்க்க முடியுது. முக்கியமாக பார்த்தோம்னா ரமலான் நோன்பு கடந்த மாதம் 2ஆம் தேதி முதல் தொடங்கி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை ஒட்டி இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நோன்பு இருந்து அந்த சிறப்பு தொழுகைகளில் எல்லாம் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தோம்னா சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய விதமாக ஆண்டுதோறும் இந்த இஃப்தார் நோன்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்களும் கூட அதனை கடைபிடித்து வருகிறார்கள். அந்த வகையில பார்த்தோம்னா முதலமைச்சர், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அதே போல விசிக தலைவர் தொல் திருமாவளவன், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இப்படி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இந்த நோன்பு இருந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய வகையில் நோன்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். அந்த வகையில பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியானது முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக தற்பொழுது விஜய் அவர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். தற்பொழுது கடற்கரை சாலை, காமராஜர் சாலை சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் அந்த சிட்டி சென்டர் வழியாக அவர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த ஒய்எம்சிஏ மைதானத்தில் இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே அந்த இடத்தில் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதே போல தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், அதே போல மாவட்ட தலைவர்கள் என அங்கே குவிந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது விஜயும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அங்கே 2000க்கும் மேற்பட்டோர் அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கேற்ற வகையில் அங்கே ஏற்பாடுகள் என்பது தயார் நிலையில இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 5 இஸ்லாமிய சகோதரர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். முக்கியமா பார்த்தோம்னா பல்வேறு மாவட்டம் மட்டும் இல்லாம சென்னையில இந்த பகுதியில ராயப்பேட்டை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் கூட இஸ்லாமிய சகோதரர்கள்
வந்து பங்கேற்க இருக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. அதே போல அவர்களுக்கு பாஸ் ஆனது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் அனுமதி என்பது வந்து வழங்கப்பட இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா இன்று காலையிலேயே ஏற்பாடு என்பது தயார் நிலையில் இருந்து வந்த நிலையில தொடர்ந்து அந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உள்ளே 3 மணியிலிருந்து தான் வந்து அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள். அதுவரை அவர்கள் வெயிலில் காத்து கொண்டிருந்த ஒரு சூழலும் கூட இருந்தது. முக்கியமாக பார்த்தோம்னா 6 மணிக்கு அங்கே வந்து சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னும் 10 to 15 நிமிடத்திற்குள் அவர் வந்து அந்த இடத்தை அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே அங்கே ஏற்பாடுகளும் கூட தயார் நிலையில வந்து இருக்கு. விவரங்களுக்கு நன்றி லதா.